ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் நம்ம மீட் பண்ணுறோம். எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அதுலேயும் நடுவில் ஹாஃபாக முக்கால் அளவுக்கு கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் உப்பு போட்டுக்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ட் ஃபேவரட்டான ரெசிபி. ஊருக்கு போகும்போதெலாம் செஞ்சு தர சொல்வேன். கத்திரிக்காயோட மேல் காம்பை மட்டும் எப்போயுமே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நல்லா கொதித்து கத்திரிக்காய் வந்து முக்கால் அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம போய் அம்மியில் அரைச்சி மசாலா எடுக்க போகிறோம். அம்மியில் அரைச்சி பண்ணாலே தனி டேஸ்ட்டு தானே. அதுக்கு ஃபஸ்ட்டு வத்தலை கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அம்மி சைடு போயாச்சு. அம்மி வந்து ஓப்பனில் வந்து ஒவ்வொரு தடவையும் கீழே உட்காந்து எடுக்க முடியல அப்படின்றதுனால சுவரோடைய அட்டாச் பண்ணியே போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வத்தல், உப்பு, பூண்டு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து அம்மியில் ஒவ்வொன்றா போட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வத்தலோட காம்பு எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்தாச்சு. அம்மியில் போட்டு அரைக்கும் போது வேகமாகவே அரைஞ்சிரும். இருந்தாலுமே நம்மளுக்கு இப்போலாம் சோம்பேறித்தனமானதுனால தான் மிக்சியில் போட்டு அரைச்சிடுறது. பட் அம்மா பாட்டி காலத்துலலாம் அவங்க இன்னுமே அந்த அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு வந்து விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வத்தல் அரைஞ்சதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையுமே போட்டு மொத்தமாக அரைச்சிட்டு ஃபைனலாக பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு ஈஸியாகவே நஞ்சிரும். பூண்டு வந்து அங்கங்கே தரித்தரியாக கிடச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளெல்லாம் இப்படி உட்காந்து அரைக்க சொன்னால் போங்கம்மா நம்ம வந்து மிக்ஸி இருக்கும்போது எதுக்கு இப்படிலாம் அரைக்க போகிறோன்னு சொல்லிடுவோம். பட் இதில் அரைக்கிற டேஸ்ட் மிக்சியில் இருக்காது கண்டிப்பாக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபைனலி நல்ல ஒரு பேஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. வீடியோ எடுக்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அம்மியில் அரைக்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்குறோமே அப்படின்ட்டு. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இப்போ நல்லா மசாலா பேஸ்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இப்போது அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கத்திரிக்காயையும் வந்து வெளியே கொண்டு வந்து வெயிலில் வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கத்திரிக்காயாக வந்து மசாலா தடவி ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நேரம் உணக வச்சா தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒவ்வொன்றுக்காக வந்து மசாலாவை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா வெயில் அடித்து கொஞ்சம் நேரம் அது காஞ்சால் சூப்பராக வெந்துடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்ட்டு தான். ஃபைனலி தோசைக்கல் வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண போட்டாச்சு. பார்த்தா அப்படியே ஃபிஷ் மாதிரி தானேங்க இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. பார்க்கும்போதே நாக்கு ஊறுதில் அப்படியே மசாலாலாம் வெந்து சூப்பராக அப்படியே கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்றலான் இருக்கும். அப்படியேவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரோஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதை போட்டு எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு தான். பட் அன்றைக்கி அம்மா வந்து அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தனால பெரிய வெங்காயம் தான் போட்டு செஞ்சாங்க. நல்லா இதை வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கணும். அதோட மசாலா வந்து தனியாக பிரியிற லெவலுக்கு நம்ம போட்டு குழச்சிடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே பொத்துனாப்பில் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பரட்டி எடுக்கணும். ஆல்ரெடி தண்ணியில் போட்டும் கொதிக்க வச்சிட்டோம். கடாயிலையும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வெங்காயோட ஒரு 4-5 பரட்டி விட்டாலே போதும். சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட், கத்திரிக்காய் தொக்கு எப்படினாலும் சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஃபிஷ்ஷுன்னு நினச்சிட்டு அவங்களுமே சாப்பிட்ருவாங்க. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. பை.